Hi, hello, welcome back to our channel. நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எப்ப வேணாலும் அண்ணன் எஸ்பி வேலுமணி தாவேக்கா பக்கம் தாவலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தப்பதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதிமுக இருக்கக்கூடாதா அதிரடியான உத்தரவை போட்டு உச்ச நீதிமன்றம் அண்ணனுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 21ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கோவை மாவட்டத்தில் கோவை மாநகராட்சிக்கு 54 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்களை ஒரே நாளில் விளம்பரப்படுத்தி அந்த நாளிலேயே உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற அமைச்சர்கள் பண்ண மாதிரியே அண்ணனும் மேலேயோ ஒரு சில லஞ்ச ஒழிப்பு விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பல முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருந்தாலும் சரி நிலுவையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 69 இளநிலை உதவியாளர் பணிக்காக வந்துட்டு அந்த போஸ்டிங்காக பணத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 54 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அதனால வந்துட்டு எலிஜிபிளா இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அப்படின்றவங்க ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ அது தொடர்பாக ஈஸ்வரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரருக்கு இந்த விவகாரத்தில் முகாந்திரம் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இதை எதிர்த்து அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. முகாந்திரம் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இதை எதிர்த்து ஈஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இரு நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கை. அதுக்கப்புறமா ஹைகோர்ட்லயே டிவிஷன் பிரிவுல வந்துட்டு அந்த வழக்க போடுறாங்க. அங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 54 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 54 பேருக்கு கொடுத்த பணி நியமன ஆணைகள் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதாவது வந்துட்டு எஸ்பி வேலுமணியினால வேலை வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 54 பேருக்கும் வேலை கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க. 4 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் சட்டவிரோதம் இருப்பதாகவும் விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் கூறிய நீதிபதிகள் அவர்கள் அனைவரையும் உடனடியாக பணியில் இருந்து நீக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலை இழந்தவங்க எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. சோ நேத்து தான் அந்த கேஸ் வந்துட்டு விசாரணைக்கு வருது. அப்ப அடுக்கடுக்கான கேள்விகளை வந்துட்டு முன் வச்ச நீதிபதிகள் பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தான் இறுதியானது. உங்க யாருக்கும் வேலை கிடையாது அப்படின்றத மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. அதனால அண்ணன் இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. ஆல்ரெடியே திமுக அமைச்சர்கள் செஞ்ச தப்பு முறைகேடுகள் பத்தி வந்துட்டு ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கும் போது எஸ்பி வேலுமணி எக்கு தப்பா மாட்டிருக்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி தான் விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2021 உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு எஸ்பி வேலுமணி. அவர் மேல 54 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் விதிமீறல் இருப்பது உறுதியாகியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் ஊழல் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா முறைகேடுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு 684 பேர் வந்துட்டு ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்றாங்க இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியோ இல்ல அந்த போஸ்டிங்காக வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியோ எந்த விதமான முறையான அறிவிப்புமே வெளியிட கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட அந்த மாதிரியான விளம்பரங்கள் எதுவுமே வெளிவரல. வெறும் இ பேப்பர்ல மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த விளம்பரத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 654 பேரு உடனே அப்ளை பண்றாங்க. அப்படி 654 பேர் அப்ளை பண்ணதுல 440 பேரை வந்துட்டு அடுத்த நாளே இன்டர்வியூக்கு வர சொல்லுது உள்ளாட்சித்துறை நிர்வாகம் அப்படின்னே சொல்லலாம். சோ இங்கதான் வந்துட்டு ஊழலே ஆரம்பிக்குது. அந்த 440 பேர் வந்துட்டு போனாங்க இல்லையா, அந்த 440 பேர்ல இருந்து 54 பேருக்கு உடனடியா வேலை வாய்ப்பு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருது. சோ உடனடியா வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அவங்க என்ன கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ
வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்தோம்னா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு கேஸ் போடுறாங்க. எங்களை மாதிரி எலிஜிபிள் பர்சன்ஸ் எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்க, என்ன அடிப்படையில வேலை கொடுத்தாங்க அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. சட்ட விரோதம் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்த அந்த தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்து சோ எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடும்போதுதான் உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு அந்த கேஸ் மறுபடியும் கொண்டு போகப்படுது. அவங்களுடைய வேலையெல்லாம் ஆல்ரெடியே ஜூன் 18 புடுங்கிட்டாங்க. சோ வேலை போனவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடும்போது சென்னை உயர்நீதிமன்றம் தங்களது இந்த பணியை செல்லாது என்று அறிவித்திருப்பது எங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பணியில் இருந்து கொண்டிருப்பதால் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். நீதிபதிகள் என்ன கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நீதிபதிகளான எங்களுக்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு 60 கேஸ் அப்படின்றத வந்துட்டு பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க. சோ அந்த 60 கேஸையே எங்களால முழுசா முடிக்க முடியறது இல்ல. பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. பல நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த 60 கேசஸ் முடிக்க முடியாம தான் நாங்க அடுத்த நாளுக்கு அதை தள்ளி வச்சுட்டு போறோம். அப்படி இருக்கும்போது 444 ப்ரொஃபைல், அதாவது அந்த 440 பேர் அப்ளை பண்ணாங்க இல்லையா, அதை எப்படி ஒரே நைட்ல அவங்களால பரிசீலனை பண்ண முடிஞ்சுச்சு? ஒரே நைட்ல பரிசீலனை பண்ணி அடுத்த நாள் காலையில நீங்க வந்துட்டு இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அது எந்த பேசிஸ்ல நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டினை முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே, உங்களுடைய மார்க் லிஸ்ட்லாம் எங்க, உங்களுடைய மார்க் லிஸ்ட் என்ன, அதை தாண்டி அடுத்தவங்க அப்ளை பண்ணாங்க இல்லையா, அந்த அப்ளை பண்ணவங்களுடைய மார்க் லிஸ்ட்லாம் எங்க? இது வந்துட்டு அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நீக்கம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, சோ டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் வச்சு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பதவியை வந்துட்டு எப்படி எதுவுமே இல்லாம டைரக்டா தூக்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு உயர்நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அந்த தரப்புக்கு ஆதரவா ஆஜரான விவி கிரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பெரும்பாலானவங்க வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வேலை வாய்ப்பை புடுங்கிட்டீங்க அப்படின்னாலும் மறுபடியும் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும் போது கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. உச்ச நீதிமன்றம் முடியவே முடியாது, நீங்க ஆல்ரெடி பண்ணதே முறைகேடு, இதுல வந்துட்டு அட்வான்டேஜஸ் வேற கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா நோ சொல்லி முடிச்சிடுறாங்க. சோ இது இப்ப அண்ணன் எஸ்பி வேலுமணியினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எப்படி முட்டுக்கட்ட போட்டிருக்குன்னா, ஆல்ரெடியே போடாத ரோட போட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, KN நேரு அப்படின்னு சொல்லிட்டு பலர் மேலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கேசஸ் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து ரைடுகள், அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, அவர் செஞ்ச முறைகேடு அம்பலமாய் இருக்கிறதுனால இப்ப அவர் என்ன ஆக போறாரு, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அதிமுகலே வந்துட்டு பயணம் பண்ண போறாரா, ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்ரெடியே கொடுத்த துணை பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல விஜயபாஸ்கர்கள் போன மாதிரி தாவேகா பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பண்ண முறைகேடு அம்பலமாயிருக்கு. தப்பு பண்ணவங்களை, மக்கள் பணத்தை தொட்டவங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய் இப்ப எப்படி எஸ்பி வேலுமணியை ஏத்துக்குவாரு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனால வேற வழியே இல்லாம அதிமுகலையே தொடர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு எஸ்பி வேலுமணின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அதிமுக இருக்கக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனதுனால கட்சியிலையும் அவருக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் களத்துல அவருக்கு ரொம்ப பெரிய பின்னடைவா மாறி இருக்கு. இதுக்குதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அரசியல்ல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அரசியல் வட்டார பிள்ளைகள். ஸோ எஸ்பி வேலுமணியினுடைய நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.